இன்றைக்கு எழும்பி பிரகாசிக்கும் வார்த்தைகள் மூலியமாய் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அனைவருடைய வாழ்க்கையில அதிகமான பயங்கள் இந்த கடைசி நாட்களில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்று நாம் சற்று கவனிப்போம். சங்கீதம் 118 6ஆம் வசனம் விவனமாய் சொல்கிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார். இது ஒரு விசுவாச அறிக்கையா இருக்கிறது. விசுவாச அறிக்கையை நீங்கள் கூர்ந்து கவனிப்பில்லை என்று சொன்னால் சங்கீதக்காரன் விவனமாய் சொல்கிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனை தனிமையா விடுகிற தேவன் அல்ல, மனிதனோடு அவர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அநேக ஆராதனைக்கு போறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், செபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். நமக்குள்ள ஒரு பயம். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளணும், நம்மளை விட்டு விலகுகிற தேவன் நம்மோடு இல்ல, நம்மோடு இணைந்து இருக்கிற தேவன் தான் நம்மோடு இருக்க. விசுவாசிக்கணும், ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார், நான் எதற்கும் பயப்பட போறது இல்லை என்கிற அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னார் மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இந்த உலக மனிதர்கள் நமக்கு விரோதமா ஒண்ணும் செய்ய முடியாது. எதை குறிச்சு பயப்படாதீங்க. சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி செபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் உயிரோட தெய்வனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களோடு வாசம் பண்ணுகிற தெய்வமா இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்க பட்சத்தில் இருக்கும்போது மாம்சமானவன் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே. அதை ஜனங்கள் விசுவாசிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் அதில் விலகட்டும். மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை கொண்டு வரும் தகப்பனே ராஜா. அப்பேற்பட்ட பயத்தை விலக்கி ராஜா மோடி இணைந்து நீங்க கூட இருக்கிறேன் என்று விசுவாசித்து உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மகிமை வெளிப்படட்டும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.